வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம ஒசூர் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கிளம்பி இதோ இந்த பிஎம்டிசி பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே மாசா என்ட்ரி கொடுத்தாச்சு. பொதுவாக பெங்களூரில் இருந்து கிளம்பி கோவா, சோம்நாத், துவாரகை, பேட் துவாரகைன்னு இந்தியாவோட மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற அத்தனை இடங்களையும் ஒரே வாரத்தில், அதுவும் ஃப்ளைட்டில் சுற்றிட்டு மீண்டும் பெங்களூருக்கே ஒரு ஆளுக்கு வெறும் 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் திரும்ப வர முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 5 பாகங்கள் கொண்ட பட்ஜெட் டிராவல் சீரியஸோட முதல் பகுதி தான் இந்த பெங்களூர் டு கோவா ஜெர்னி. இந்த முழு பயணத்தோட மாசான கிளைமேக்ஸ் அமைய போகிறது கடலுக்கு நடுவில் இருக்கிற நிஷ்கலங் மகாதேவ் கோயிலோட சிறப்பான தரிசனம் தான் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஏர்போர்ட், கோவா மனோகர் ஏர்போர்ட், அகமதாபாத் அதானி ஏர்போர்ட், அப்புறம் ஹைதராபாத்தில் இன்காம் லவுஞ்ச் ஆக்சஸ் அப்படின்னு இந்த 4 இடத்துலையும் கிட்டத்தட்ட 31,500 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 8 ரூபாயில் எப்படி நாங்கள் பட்ஜெட்டில் முடித்தோம், அதுக்கு என்னென்ன சீக்ரெட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா? அப்போது இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நன்றி. கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். வணக்கம் நண்பர்களே. அடுத்து சரி வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். பொதுவாக ஆனைக்கல்லிருந்து அல்லது அத்திப்பள்ளியிலிருந்தோ பெங்களூர் ஏர்போர்ட்டு போய் சேரணும்னா டாக்ஸி புக் பண்ணால் 2,500 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் கேட்பாங்க. அதனால் அத்திப்பள்ளியிலிருந்து நேரடியாக பெங்களூர் ஏர்போர்ட்டு போகிற கியா 8 பஸ்ஸை போகலான்னு முடிவு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு 463 ரூபா ஃபேர் காட்டுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு 3 பேருக்கு 1,300 ரூபா ஆகுது. வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்போ தான் எங்களுக்கு ஐடியா கிடச்சிது. பொதுவாக பிஎம்டிசி பஸ்ஸில் 1 டே பாஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பயன்படுத்த முடிவு பண்ணி எனக்கும் என் மனைவிக்கும் 2 1 டே பாஸ் வாங்கிட்டோம். என்னுடைய மகனுக்கு ஆஃப் டிக்கெட் 20 ரூபா, 4 பஸ்ஸில் தலா 80 ரூபா ஆச்சுங்க. இந்த முறையை பயன்படுத்தி நாங்கள் 3 பேரும் ஆனைக்கல்லிருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வெறும் 240 ரூபாயில் போய் சேர்ந்துட்டோங்க. நாங்கள் புறப்பட்ட பஸ் முதல்ல ஆனைக்கல்லிருந்து அத்திப்பள்ளி, அத்திப்பள்ளியிலேருந்து சர்ஜாபுரா, சர்ஜாபுராவிலேருந்து ஒசக்கோட்டை, ஒசக்கோட்டையிலிருந்து தேவநல்லி, அதன் பிறகு தேவநல்லியிலிருந்து ஏர்போர்ட் கிராஸ்லேருந்து டெர்மினல் உள்ள, இப்படி 4 பஸ்ஸு மாறி காலையில் 5 மணிக்கு ஆனைக்கல்ல புறப்பட்ட நாங்கள் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் சரியாக ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுச்சு எங்களை இந்த பிஎம்டிசி பஸ். முதல்ல நாங்கள் பெங்களூர்லேருந்து கோவாவுக்கு நேரடியாக ஃப்ளைட் டிக்கெட் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு 4,800 ரூபாய்க்கு மேலே காட்டுச்சுங்க. 3 பேருக்கு கிட்டத்தட்ட 14,700 ரூபாய் பக்கம் வந்துடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் Fly 91 அப்படிங்கிற ஏர்லைன்ஸ் கம்பெனி மட்டும்தான் கோவா தாண்டி இருக்கிற சிந்துதுர்க் அப்படிங்கிற ஏர்போர்ட்டுக்கு வெறும் 1,500 ரூபாயில் டிக்கெட் காட்டுச்சுங்க. இது கோவாவிலேருந்து ஒரு 85 முதல் 87 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிபி ஏர்போர்ட் மல்வான் பக்கத்தில் இருக்குது. அதனால் 3 பேருக்கு சேர்த்து 4,500 ரூபா தான் வந்தது. பரவாயில்லையே, இது ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்லி அதையே புக் பண்ணிட்டோம். நாங்கள் ஃப்ளிப்கார்ட், ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதால் உடனடி தள்ளுபடி 1000ம் 5% கேஷ்பேக்கும் சேர்த்து 1,300 ரூபாயில் முடிஞ்சிருச்சுங்க. இதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. அப்படியே நடந்தே டெர்மினல் 1லேருந்து உள்ளே போகிறோம். பரவாயில்ல, ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்தது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. பசி வயிற்ற கிள்ளுது. இதோ லவுஞ்ச் ஆக்சஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். 3 பேருக்கும் சேர்த்து வெறும் 6 ரூபா தான். இல்லை 4 ரூபா தான் எனக்கும் என் மனைவிக்கும். ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் ஸ்கேப்பியா கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி வெறும் 4 ரூபாயில் முடிச்சாச்சு. ஸ்கேப்பியா ஃபெடரல் பேங்க் யூஸ் பண்ணும்போது அன்லிமிட்டெட் லவுஞ்ச் ஆக்சஸ் கிடைக்குது. அடுத்து நம்ம புறப்பட வேண்டிய கேட் நம்பர் 27 ஃப்ளைட்டு. அங்கே போய் வெயிட் பண்ணலான்னு போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போது அங்கே வந்து போகிற ஃப்ளைட்டெல்லாம் நானும் என் மகனும் ஜன்னல் ஓரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம்.
இன்னும் சரியாக 30 நிமிஷம் இருக்குது ஃப்ளைட் வர்றதுக்கு. சிறிது நேரம் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து போகிற ஃப்ளைட்டெல்லாம் லேண்டிங் ஆகிறதெல்லாம் பார்த்து ரசித்தோம். இதோ நாம் புறப்பட வேண்டிய ஃப்ளைட் 91 வந்துடுச்சுங்க. அப்படியே அங்கேருந்து ஷட்டில் பஸ் மூலியாக கூட்டிகிட்டு போனாங்க. மேலே உள்ள ஒவ்வொருத்தராக போயிட்டுருந்தோம். இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க, செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதோ உள்ளே ஏறிட்டோம், சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. என் மகனுக்கு ஜன்னல் வர இருக்கை கிடைச்சது. சேஃப்டி மெஷரெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. இதோ டேக் ஆஃப் ஆக போகுது, ஆகிடுச்சு. ஒரு விதமான பயம், பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என் மகனுக்கு எந்த கவலையும் இல்லை. இதோ தூரத்தில் ஒரு நதி ஓடுது பாருங்கள். பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், கோவா பக்கம், செப்போரா ரிவர். அவ்வளோதாங்க, ஏறி உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. 1.5 மணி நேரம் பறந்துச்சு. ஏதோ லேண்டிங் ஆக போகிற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே ஓடுற ஆறு தான் சப்போரா ஆறுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தரை இறங்கிடும். டேக் ஆஃப் ஆகும்போது இறங்கும் போது மட்டும் ஒரு லேசான பயம், பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. இயற்கை அழகை ரசித்து பார்த்துக்கிட்டே போனோம். அந்த விமானத்துடைய ரக்கைகள் சுழல்வதும், அது இடதுபுறமும் வலதுபுறமும் சாஞ்சி சாஞ்சி போகிறத பார்க்கும்போது கொஞ்சம் லேசான பயம் மனசுக்குள்ளே வந்து போச்சு. இது லேண்டிங் ஆக போகுது. ஜிபி ஏர்போர்ட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். லேண்டிங் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா கோவா எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மல்வான் ஏர்போர்ட்டுக்கு தான் ஒரு காட்டு பகுதியில் இருக்குது. இதோ விமானத்தை விட்டு இறங்கிட்டோம். அப்படியே செக்கிங் முடிச்சு வெளியில் வந்தோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஷட்டில் பஸ்ஸு வரும், அதில் ஏறி போகணும். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. டாக்ஸி பிடிச்சா கோவா போகிறதுக்கு 2500 3000 கேட்டாங்க. இங்கேயும் ஷட்டில் பஸ் ஒரு ஆளுக்கு 300 ரூபா தாங்க. இதோ இந்த பஸ் தான் அது. இதில் ஏறி எனக்கும் என் மனைவிக்கும் 600 ரூபா டிக்கெட் வாங்கிட்டோம். என் மகனுக்கு இங்கேயும் ஃப்ரீ தான். 1:30 மணிக்கு இறங்கி விட்டாங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கி இப்போது 4.5 மணி நேரம், 4:30 மணிக்கெல்லாம் ஹோட்டல் அப்ரிகாட் இன், இதோ மப்புசா பஸ் ஸ்டாண்டு வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்தாச்சுங்க. 5 ஸ்டார் தரத்தில் இந்த இருக்கிற ரூமோட விலை எவ்வளோ தெரியுமா? வெறும் 560 ரூபாய் தாங்க. இதோ நாம் வந்த மோர்ஜிம் பீச், இங்கே தாங்க ஒரு 3 மணி நேரத்தை நம்ம அடுத்து செலவிட போகிறோம். இது அரபிக்கடலும் சப்போரா ஆறும் சங்கமிக்கிற இடம். இந்த கடற்கரை மிகவும் அழகான ஒரு அமைதியான சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே ஒரு ஃபோர்ட்டு கூட இருக்குது, பீச். அதில் அப்படியே காலார நடந்து ஒரு 3 மணி நேரத்தை இங்கே செலவிட்டோம். பொதுவாக நம்ம ஊர்லலாம் மாலை 6 மணி ஆனாலே சூரியன் மறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இரவு 7:45 மணிக்கு தாங்க சூரியனே மறைய ஆரம்பிக்குது.
கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் வெளிச்சமாகவே இருக்குங்க, பகலாகவே இருக்குது. அது மிகப்பெரிய ஆச்சரியமாக போச்சு எனக்கு. பொதுவாக இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கிற பீச்சில் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அந்த ரம்மியமான சூழ்நிலையும் இயற்கை காட்சியும் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு தோணுச்சு. என் மகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி தாங்க. எப்படியோ குறைஞ்ச பட்சத்தில் என்னுடைய கனவை நிறைவேற்றும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பீச்சில் குளித்ததுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. சாயந்தரம் 4:30 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஆசை தீர குளித்து மகிழ்ந்தோம். வெளிநாட்டினர் கூட சில பேர் அங்கே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பின்னணியில் இருக்கிற ஒரு சின்ன மலை தெரியுது பாருங்கள். அதை ஒட்டிய பகுதியில் தான் அந்த ஆறு வந்து கலக்கும் இடம். அப்படியே மெதுவாக நடந்து போகும். அந்த மாலை பொழுதில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் ரொம்ப மனதுக்கு அமைதியாக நிறைவாக இருந்ததுங்க. அப்படியே அந்த மணலில் நடந்து போகிறது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அப்படியே குளித்து முடிச்சுட்டு இரவு திரும்ப ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இரவு உணவு பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சுற்று வட்டார பகுதிகளில் சைவ உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் அசைவ உணவுகள் தான் இருக்குது. நீங்களே எப்போவாது இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடலும் ஆறும் சங்கமிக்கிற இடத்த வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், 7:45 ஆயிடுச்சு டைம். இன்னும் வெளிச்சமாகவே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மீண்டும் நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சுங்க. பஞ்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட போகணும். காலையில் நாளைக்கு குஜராத் ஃப்ளைட்டுக்கு புறப்படணும். மீண்டும் நாளை காலையில் இதே மோர்ஜிம் பீச்சிலேருந்து மப்புசா போயிட்டு மப்புசாவிலேருந்து கோவா மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு போய் அங்கேருந்து நம்ம அடுத்த பயணமான குஜராத் பயணத்தை தொடங்குவோம். இந்த ஹோட்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு புறப்படுவோம் நண்பர்களே. நன்றி.